மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று சொல்லி வரல் இறங்குவது உண்மையாக இருந்தால் வந்திறங்கி கொடுக்கும்படி சொன்ன வாழ்க்கை நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது உண்மையானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. கருப்பசாமி பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு சேலம் எனக்கு நீங்கள் வாங்கி தரணும். அடுத்து என் தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரணும்னு கேட்டு வந்த மகன். வாப்பா, எத்தனை கோடி நீ வந்திருக்க? நீ எத்தனை கோடிப்பா? நீ 30 கோடி. 30 கோடி முகமுடையாள், உயிர் மைம்புறம் ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 இனி சிந்தனையால் ஒன்றுடையாள். கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் 2 தடவை விழுந்துக்காப்பா. வாழ்க்கை என்னும் ஓடவும் உட்காரலாம். வழக்கு பதிவு செய்து அந்த பணத்தை வாங்கி தரணுமா? நான் கருப்பசாமியே வாங்கி தரணுமாடா? நான் தான் வாங்கி தரணும். அதனால் ஒரு 17 கோடி ரூபாய் இப்போ முதல்ல கிடைக்கிறதுக்கு நான் வழிவகுத்து தரேன். அதுக்கு அடுத்து 9 மாதத்துக்குள்ளே அடுத்த பணத்தையும் நான் வாங்கி தந்துட்டா போதுங்களா? அடுத்து நீ புதுமையாக ஆரம்பிக்கிற தொழிலுக்கு நானே முன்னின்று நடத்திருந்தா போதுங்களா? கால் வந்துட்டா மகனே. கருப்பசாமிக்கு இந்தாப்பா, என் விபூதியை வச்சுக்கிட்டு போய் கேளு, அவன் தந்துடுவான். வெற்றி உண்டு போ. கருப்பசாமிக்கு சில கோடிகளை கடனாக கொடுத்து ஏமாந்த மகன். சாப்பிட்டு போனப்பா, அறகுறையாக போயிடக்கூடாது. சரி, கால் வந்துட்டு வா. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. சேலமா உங்களுக்கு? வாங்க, பக்கத்தில் வாங்க. நிறைய தென்னம்பிள்ளைகளாக வருது. எங்கே இருக்குது? உங்கள் காட்டில் தென்னம்பிள்ளைகளாக இருக்குது. அதான் ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. இழந்த செல்வத்தை மீட்டி தாரேன். ஒரு இடத்தால கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் குழப்பம் இல்லாமல் ஆக்கி தாரேன். வழக்கு வராமல் காப்பாற்றுறேன். கடன்களை தீர்த்து தாரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா, நான் அள்ளித்தந்தது அளவில்லாத பெருகு மகனே, என்னால் உயர்ந்து இருப்பாய். சாப்பிட்டு போங்க, நல்லா இருங்க. அதே சேலம் எல்லை மகனை பிள்ளையை பற்றி காக்க வந்தது யார்? வாமா வா. யாருக்கு பற்றி காக்கணும்? உன் புருஷன் எங்க? கால் வந்துட்டு வா. ஆதாரம் என்றும் நீதானே. வீட்டில் இருக்கானே தவிர உன் உள்ளத்தில் நல்லா இல்லையா? உண்மையா இல்லையா? பக்கத்தில் இப்பொழுது 1-6 மாதங்களாக உனக்கும் அவனுக்கும் உள்ளத்தில் பரும் புகை. தேவையில்லாத வார்த்தைகளால் உன்னை அவமானப்படுத்தி பேசிய குறை, உன்னை குற்றவாளியாக நிரூபிக்க தயாராக இருக்கின்ற எண்ணம், இவைகளால் உன்னைய தூக்கி எறிஞ்சிட்டு நான் வேறு வழியில் போகிறேன் பாருன்னு உன்னை இப்போ சவால் விட்டுருக்கான். உண்மையா? கால் வந்துட்டு வா. அது பேர் பாருங்க, சுறுசுறுக்கா தங்கமான பேர். வாடா டேய், வாடாங்க, ஒப்பனை திருத்துவான். வா, இப்போ உங்கள் 2 சேர்த்து வச்சா போதுமா? வா, பக்கத்தில் வா. இனிமேல் நீயும் உன் மனத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கணும். அவன் உள்ளத்துக்குள்ள இறங்கி திருத்தி தாரேன். குழப்பம் இல்லாமல் நல்லா வாழ வச்சுட்டாரு. பிடிக்கலன்னு சொன்னால் குடிக்கிறதுனால சொல்லலை, இன்னொரு இடத்த பிடித்ததுனால சொல்லுதான். காப்பாற்றி தரேன் போ. அடுத்து இந்த உத்தரவு இன்னைக்கு இவ்வளோதான். சாப்பிட்டு போ போ. கருப்பசாமிக்கு காடுகரை பற்றி மனக்குழப்பம் உடையவன் யாருப்பா? என்னடா தம்பி குழப்பம்? என்ன காடுகரை பற்றி என்ன குழப்பம்? கால் வந்துட்டு வா. மேலதில் கொண்ட என் பையன் மண்டையில் இருக்கு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா கொஞ்சம் மாடுகள் கிடக்கு. எங்கே கிடக்கு?
கிடக்கு நிறைய கிடக்கு. அந்த இடத்துல வந்து உன் குடும்பமே உன்னைய பழி வாங்கிறதுக்கு நினச்சிருக்கு. உனக்கு தர முடியாதா, உன் பொண்டாட்டி சொல்ல காட்டிட்டு எங்களெல்லாம் இழுச்சவாய் ஆக்குனல, அதனால் உன்னை 2ல் 1 பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கால் வந்துட்டு வா. எல்லோரும் செல்லை அணைச்சிக்கணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. வாப்பா, இப்போ உனக்கு உன் உரிமையை பிரச்சனை இல்லாமல் வாங்கி தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா தீர்த்து தரேன், புண்ணியமாயிரு. இனி தவறாமல் காப்பாற்றுவேன். ஆனந்தமாரடா மகனே, சாப்பிட்டு போ. கர்பதாமிக்கு கள்ளக்குறிச்சி அடுத்த அழைப்போம். உடம்புல கட்டி ஆப்ரேஷன் யாருக்கு? வா உள்ள வா. என்னப்பா ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வா. கள்ளக்குறிச்சி 7 பேர் மொத்தம். எத்தனை பேர்? இங்கே 2 பேர், அங்கே ஒரு 5 பேர் இருப்பாங்களே, இருக்காங்களா? ஓகே கரெக்ட். வாங்க தம்பி, உங்கள் அப்பா இருக்கட்டும், நீ 100 தரம் கால் வந்துட்டு வா. யாரோ ஒருத்தன் பொய் சொல்லிட்டு வந்திருக்கானாம்லா, மறைக்காடா. டே, உனக்கு எந்த ஊர்? ஐயனுக்கு. உங்களுக்கு அங்கே யார்? அக்கா கள்ளக்குறிச்சி பக்கமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சின்னு ஊரில் இல்லை. மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குது? உத்தரவு 1. இருங்க. ஐயன் கோயில் ரோட்டில் யாருக்கு இருக்குது? ஐயன் கோயில், ஐயனார் கோயில், சாஸ்தா கோயில் இருக்கா? நீங்கள் 2 பேரும் வெயிட்டிங்கில் இருந்துங்க. நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த உடலில் இருக்கக்கூடிய வேதனைகளுக்கு மந்திரப்பில்லி துணி எதுவும் செஞ்சுருப்பாங்களான்னு ஒரு சில சந்தேகங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. சில இடங்களில் போய் கேட்டதில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு விடை வந்திருக்கு. அதுக்காக நிறைய புரஸ்காரங்களும் விஷயங்களும் செஞ்சு பணமெல்லாம் வேஸ்ட் ஆகிச்சு. ஆனால் இன்னும் தெளிவான ஒரு விடை கிடைக்கல. கர்பதாமிட்ட போய் கேட்டால் உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லி நீங்கள் என்னையே பார்க்க வந்திருக்கீங்க. எவனும் செய்வனை வைக்கலை, வைவனை வைக்கலை. இது உண்மையான நோய். அதனால் வீணா மந்திரவாதி துட்டை கொடுத்து ஏமாந்திர வேறு எங்கடா காலில் வந்துட்டு வாங்க. உண்மை தானே சொல்லணும். வா. 8000 ஜீவஜந்துக்களுக்கும் படி அளக்கிறவன் சிவபெருமான். நல்லவன் முதல் கெட்டவன் வரை வயிறு நிறையாமல் யாருமே இல்லை. இருக்கானா? நல்லவன் முதல் கெட்டவன் வரை வயிறு நிறையாதவன் யாருமே இல்லை. எல்லாருக்கும் படி அளக்கான், எல்லாரும் சாப்பிடுதான், எல்லாரும் தூங்குதான், எல்லாரும் நல்லா இருக்கும். சிலவன் சந்தோஷமாக இருக்கான், சிலவன் சந்தோஷமாக இல்லை. அதனால் உங்களுக்கு 3.5 வருஷத்துக்கு முன்னால் உறவினர்களுக்குள்ளே நடந்த பகை பிரச்சனைகளை வச்சு செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்னு உங்கள் மனசு நம்பிடுது. இந்த நம்பிக்கை மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி. ஒரு பகை வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்தால் இவங்களால் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் உள்மனத்துக்குள்ளே தோன்றும். அந்த தோன்றதை காரணமாக வச்சுக்கிட்டு சில பேர் இதுதான் டைம்னு அடித்து பணம் பிடிங்கணும்னு சொல்லி ஆமாம் நடந்துருக்கு, நான் உங்களுக்கு சரியாக்கி தாரேன் அப்படின்னு சொல்லி உங்களை வச்சு மிளகா அரைச்சிருவான். அப்படி அரைச்சி வாங்கின பணம் அளவில்லாத பணம். உண்மையா இல்லையா? கால் வந்துடுவான். அடுத்த வாரத்தில் வேண்டாம். கிரகங்கள் சரியில்லை, கால நேரங்கள் சரி கிடையாது, நிலையான வருமானம் கிடையாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலையும் வீட்டில் பொம்மநாட்டியோடைய மனநிலைகளும் உடல்நிலையும் சரியில்லாமல் போனதும் ஒரு காரணம். குடியிருக்க வீடு சுவர்கள் பாதிக்கப்பட்ட வேதனை உங்கள் வீட்டில் இருக்கா? அதே மாதிரி குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரமாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு மாயை உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்குது. இவை எல்லாம் மாற்றி உங்கள் உடலையும் நல்லாக்கி, உள்ளத்தையும் நல்லாக்கி, வாழ்க்கையும் நல்லாக்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துடுவாங்க. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், ஆனபோது மனிதனுக்கு மனிதனாக வாழ்வதற்கு தெரியவில்லை அப்பா. வாங்க. கர்பதாமிக்கு யார்கிட்ட கொடுக்கணும்யா? மகன்கிட்ட கொடு. வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், இந்தியாவில் தொழில் அமைச்சு தரேன், நல்லாரு, எல்லாம் வெற்றியாக நடக்கும், வீண் குழப்பம் தேவையில்லை, 3 முறை என்னை பார்க்க வாங்க. அதே கள்ளக்குறிச்சி எல்லை வரலாம்ப்பா. கால் வந்துட்டு வரலாம்.
சாதகத்தில் இடமும் இல்லை. இது சாதகமா? யாருக்கு சாதகமாக இருக்கு? யாருக்கு சாதகமாக இருக்கு? பாப்பாவா? இந்தாங்க நீ வச்சுக்க. எனக்கு எதுக்கு சாதகம்? இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வாக்கா, போயிட்டு வா. ஆறாம் இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருக்கனால உன் பிள்ளைக்கு அடிக்கடி வயிற்று வலி மனவேதனை இருக்கும். இருக்கா? அந்த செவ்வாயுடைய உஷ்ணம் கர்ப்பப்பை வர கொஞ்சம் வலி வேதனைகளை கொடுக்கும். அதனால் மந்த்லி ப்ராப்ளத்தில் தான் அந்த வலி அதிகம் இருக்கும். அதான் உண்மை. 3.25 ஆண்டுகளாக திருமணத்தை பற்றி பேசுவதும் அதை பற்றி நடவடிக்கை எடுப்பதும் அதற்காக தேடுவதும் ஓடுவதும் ஆடுவதும் சாடுவதும் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்கலை. சில பேர்கள் இந்த வாரத்தில் பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வந்திருக்கும். அதுக்கு அங்கிட்டு வார்த்தைகளே மாறி தடுமாற்றம் போயிருக்கும். இதற்கிடையில் உன் பொண்ணும் கொஞ்சம் வெக்ஸாகி மனத்தை கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டான். இப்போ கல்யாணத்துக்கு அவ மனத்தை ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதுங்கிற குழப்பம் வேறு உங்கள் உள்ளத்தில் இருக்கும். உண்மையா? அவன் மனத்தையும் பக்குவப்படுத்தி நல்ல நேரத்தை உருவாக்கி தந்தால் போதுமில்ல. காலில் விட்டுவாங்க, காலில் விட்டுவாங்க. சன்னியாசம் ஆகிறது எப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அவன் பொண்டாட்டி நாக்கு நீளத்தை பொறுத்ததுறான்னு பதில் சொன்னான். சன்னியாசம் ஆக்குவது எப்படி அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கான். அதுக்கு அறிவிடும் போதும் அவன் பொண்டாட்டி நாக்கு நீளத்தை பொறுத்ததுப்பா. அவள் பேசுகிற வார்த்தையை வச்சு வாழவா வேண்டாமல் நீ முடிவெடுத்துக்கா. நிலை சரிக்க சொன்னே காலம். அதை மாதிரி வார்த்தைகள் ஒருத்தரை வாழவும் வைக்கும், ஒருத்தரை தாழவும் வைக்கும். நாம் பேசுகிற வார்த்தையை மற்றவங்க புரிவதனால் ஏற்கக்கூடிய நன்மையும் இருக்கும், அதை வேறு மாதிரி புரியக்கூடிய தன்மையும் அதில் இருக்கும். அப்போ சொல்வதை திருந்த சொல். சொல்லுகின்ற தத்துவத்தில் இனிமையை சேர்த்து சொல். கனி இருக்க காய் கவர்ந்தற்று, இனிய உளவாக இன்னாது குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. வள்ளுவனின் வாக்கு. இனிய சொற்கள் உலகத்தில் ஆகாயம் முழுக்க நிறைஞ்சி கிடக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு கசக்கிற மாதிரி வார்த்தையை ஏன்பா சொல்கிற? அப்படி சொல்லக்கூடாது. அதனால தான் இனிமையாக சொல்லு. இதை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால், சம்மந்தம் வந்திருக்கிறவங்க, சம்மந்தத்துக்கு பேச வந்திருக்கிறவங்க, நம்மளை நாடி வரவங்க, அவங்க வந்துட்டு போனவுடனே நமக்கு வேண்டிய நண்பர்கள் சர்க்கிள், நம்முடைய உறவினர்கள்ட்ட நம்ம எப்போ பேசினாலும் உயர்தரமான பக்குவமான நிலையான வார்த்தைகளை பேசி அவங்க உள்ளத்துக்குள்ளே நம்முடைய நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணும். அப்போ தான் நம்மளை பற்றி அவங்ககிட்ட கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவான்? தெளிந்த வார்த்தையை சொல்லுவான். அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டது என்ன? நம்மளை பற்றி பேட் இன்ஃபர்மேஷன் சில பேர் சொல்லியிருக்காமன்னு அர்த்தம். புரியுதா? புரியலையா? அப்போது நம்மளும் சரியாகணும், சுற்று வட்டாரத்தையும் சரியாகணும். இவை அனைத்தையும் ஒரு மாயை போல் நீக்குகிற சக்தி தான் நான். எவன் சொல்லு ஏறாது, ஏன் சொல்லு தான் நடக்கும். அதனால் வைகாசிக்குள்ளே மாப்பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்குறேன், கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். வார புதன்கிழமை என்னை நீ பார்க்குற, பண்போடு சந்தோஷமாக இருக்கிற, வெற்றி விட்டு. என்னப்பா நல்லா இருச்சலாம், பெருமையாக இருக்கு. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு நிறைய கடன்களும் பண நஷ்டமும் அடைந்து வந்தது யார்? கடன்களும் பண நஷ்டமும் அடைந்து வந்தது யார்ப்பா? கள்ளக்குறிச்சி எல்லை. மகனை பற்றி கேட்க வந்தது யார்? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரை பற்றிப்பா கேட்கணும்? கால் வந்துட்டு வரலாம். மண் குடிசை வாசு நின்றால் அண்ணே, உங்கள் உள்ள இன்னும் சாமி பக்கத்தில் போகலண்ணே. இப்போ வரலாம், கேட்டு பார்ப்போம். எப்பா உங்கள் சொத்து தொகுதியுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா, வேறு எங்கேயும் இருக்காப்பா? ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, இன்னொரு இடத்துல இருக்காப்பா? யார்கிட்ட இருக்காது? ஏன் கொடுத்தீங்கப்பா? எதுக்கு கொடுத்தீங்க? மாற்றினது தப்பு தானே? கால் வந்துட்டு வா. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். வா, உன் பையனை பார்த்தேன். கூடா நட்பு கேடா முடியும். என்ன அர்த்தம்? சேரத்தகாதவங்களோடு போய் சேர்ந்தா
கேடாத்தான் வரும். அதான தத்துவம். கூடா நட்பு கேடாய் முடியும். நண்பர்களால் அவனுடைய பழக்க வழக்கம் ஒழுக்கம் வந்து தப்பாக போச்சு. நிறைய பண நஷ்டம், மான மரியாதை குறைவு இவையெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலேயே போலீஸ் விசாரணை வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கு. புரியுதா? இன்னும் அவனுக்கு அந்த நிலை வராமல் தடுத்து காப்பாற்றி தந்தால் போதும்ல, கால் வந்துடலாம். எண்ணிய எண்ணமும் போச்சு, அவார தொழிலும் போச்சு. வேற என்னப்பா வேணும்? என்ன கோயில்? பக்கத்தில் வா. 6 மாதத்துக்குள்ளே தெளிவாக நடக்கும். உனக்கு அதில் புகழும் கிடைக்கும், இடைஞ்சல் இல்லாத வெற்றியும் நடக்கும். கூட இருந்து காப்பாற்றுறேன். நல்லா கர்மசாமிக்கு ஓசூர். சாப்பிட்டு போங்கப்பா. அண்ணே சாப்பிட்டு போங்கண்ணே. வாழ்க்கையில் பெற்றதெல்லாம் இழந்தோம், இனி பெறுவது எப்படின்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். ஓசூரில் உத்தரவில் இன்னொருத்தன் குறையுது, அது யாரப்பா அது? ஓசூர். நீ என்னடா வேணும் தம்பி? புரியல. கண்ண முடிக்காங்க 2 பேரும் ஒன்று போல. இதுவரை உங்களுக்கு தெய்வமாக கொடுத்த செல்வமும் வேஸ்ட்டாக போச்சு, நீங்கள் உழைச்ச முதலும் வேஸ்ட்டாக போச்சு. இப்பொழுது உறவினர்களால் சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் இருப்பிடத்தை விட்டு மாறணுங்கிற ஒரு நிலைமை உங்கள் உள்ளத்துக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். கால் வந்துட்டு வா. படைத்தவன் மேல் பழியும் இல்லை. உங்கள் எல்லைக்குள்ளே போனேன். அங்காளம்மன் ஒரு அம்மா வராளா? இருக்காளா? அங்காள ஈஸ்வரி அம்மன். அதுதான் வாராட. இப்போதைக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தீரதுக்கும் கடன்கள் தீரதுக்கும் நேரம் வந்தாச்சு. அதனால் கவலையை நீ இன்றிலிருந்து கைவிட்டுறலாம். புரியுதா? இந்த உத்தரத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். பாஸ் ஆகிட்டான், அவனுக்கு வேலை வாங்கி தரேன், வெற்றி உண்டு. போய்ட்டு வாங்க. அது இன்னைக்கு உத்தரவாகலை, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று ஒரு பெண்ணடியாள் கேட்டு வந்திருக்கிறார். கால் வந்துட்டுவாமா. ஸ்கின் டிசீஸ் யாருக்கு கேட்டு பார்ப்போம். உட்கார். என்னம்மா வேணும்? கடனை தீர்த்துருவோம், கவலைப்படாத. சொன்னால் வருத்தப்படுவியாம்மா? ஆ, வருத்தப்படுவியா? கால் வந்துட்டு வா. உன் பையன் ஃபோனில் அடிக்கடி நிறைய வித்தைகள் பார்க்கான், நிறைய வித்தைகள் பார்க்கான், நிறைய தொடர்பு வச்சுருக்கான், டென்ஷன் பண்ணுறான். சீக்கிரமாக அவனுக்கு வேலையை கொடுக்குறத விட ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. உனக்கு தோணுதா அப்படி? அவன் முடிச்சுக்கிட்டான்னா நீ என்ன செய்வ சொல்லு. அது மட்டும் இல்லை, உன் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் சம்மந்தமான பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். உன் மகன் மனசை திருத்தி தரேன். கால் வந்துட்டு வா. ஆசை இல்லாத இதயம் எங்கப்பா இருக்குது? இருக்கா? இமையா வெளியில்லை, உறவா தென்றதில்லை, பசியா வயிறில்லை, ஆசையில்லா இதயமும் இல்லை. உண்மையா இல்லையா? வா. மனதை குழப்பக்கூடாது. ஆசைப்படாதவன் உலகத்தில் யாருமே இல்லை, தப்பு செய்யாதவனும் உலகத்தில் யாரும் இல்லை. உன் மகன் இருக்கக்கூடிய ஒழுங்கினத்தை திருத்தி ஒழுக்கமாக வாழ வச்சு தரேன். அவனுக்கு எதிர்கால வாழ்க்கையும் நல்லா அமைச்சு அப்படி நல்லாரு. உன் கடன் தீர்ந்தாச்சு, சாப்பிட்டு போ. கர்மசாமி, நான் ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம்னா என் வாழ்க்கையே செட் ஆயிரும். வாடா. என்னடா எக்ஸாம் எழுத போகிற? கொண்டாடா தம்பி, போய்ட்டு வா. வா.
இன்னும் 2 தடவை காலில் விழு. வரலாம். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுத போகிறப்போம் டிஃப்ரெண்ட் ஃபார் 7 மார்க், 7 மார்க் டிஃப்ரெண்ட்டில் உன் நாலேஜ் இருக்குப்போ. ஆமாம், அந்த 7 மார்க் டிஃப்ரெண்ட்டை நான் உனக்கு பாசிட்டிவ் ஆக்கி உன் பிரெயினில் உட்காந்து எழுத வச்சா போதுமா? காலில் வந்துட்டு வா. நல்ல பிள்ளை, தங்கமாக ஆயிடுவான். வெற்றிவேல் முருகனுக்கு வாடா. 2026 ஐஏஎஸ் கிரேடோட இந்த சன்னிதானத்துக்கு நீ வருவ. இந்தா, வெற்றியடைந்து ஆனந்தமடைவாய் மகனே. செல்வ சிறப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் இருப்பாய். வாழ்க்கை. கர்மசாமிக்கு மணிமகனம் படத்தில் எஸ்எஸ்ஆருக்கு போட்ட பாட்டு. இன்னொரு தரம். என்னம்மா செய்யணும்? பையனுக்கு 2வது பையனுக்கு கல்யாணம். உட்கார். கொஞ்சம் 2 பேருமே ஒன்று போல கண்ண மூடி உட்காந்துக்காங்க. நான் பார்க்குறேன். அடிக்கடி வெளியூருக்கு போகிறானே, எங்கே போகிறான்? ஜெர்மனுக்கு வேலை விஷயம். சரி, இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்கா. இந்த வருஷத்தில் அவனுக்கு முறையான திருமணம் நடக்கும். நடத்தி வச்சு தரேன். நிலையான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு ஜாப் கிடைக்கும். அதையும் வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? அவன் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டான். அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவான், அல்லது உங்களை தான் ஒத்துக்கிட வைக்கணும். பக்கத்தில் வாங்க. என் கையில் என்ன இருக்குது பார்த்தியா? என்ன இருக்குது? அவன் கையிலையும் ஒரு பூ இருக்குது. அவன் விரும்புகிற பொண்ணை நீ கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு வச்சுக்கா, அவன் மகிழ்ச்சி ஆயிடுவான். அதனால் நீங்கள் அவனுக்கு சம்மதிங்க. வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்தாப்பா, கிடைச்சாச்சு. மகிழ்ச்சி இல்லை. கர்மசாமிக்கு உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னப்பா செய்து? கால் வந்துட்டு வா. உட்கார். கண்ணை மூடி நிமிந்து உட்காந்து எண்ணெயை மட்டும் சிந்தனை பண்ணி பார்ப்போம். நிமிந்து உட்காந்துக்காப்பா. சரி, கால் வந்துட்டு வரலாம். இறப்பையை பற்றி எதுவும் ரிப்போர்ட் வந்திருக்காப்பா? வருத்தப்படுவியா? அதுன்னு சொன்னால் வருத்தப்பட மாட்டேன். உனக்கு இறப்பையில் ஜீரண சக்தியினுடைய தன்மை குறைவு. அதிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்பிகள் சரியாக போகலை. ரிப்போர்ட் இருக்கா? கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் அதை நீ நம்பாத. அது உனக்கு வராது. இந்த பிறவியில் உன்னை மெல்ல மெல்ல குணமாக்கி சாதாரண மனிதனை போய் சாப்பிட வச்சு உன்னை வெற்றியாக்கி நான் கொண்டு வந்துடுவேன். கால் வந்துடுவான். கர்மசாமிக்கு அவனுக்கு அப்படி ஒரு விதி இல்லை. அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே நான் மேஜிக் பண்ணிட்டோம்னு நினைக்காதுங்க. என்ன ஒன்று சொல்ல சத்தியம் தானே பேசணியா? வாடா தம்பி, பக்கத்தில் வா. இந்த எலுமிச்சம்பழத்தில் இவன் எப்படியா குணமாக்கிறோம்னு என்னைய ஒருத்தன் நினைப்பான்.
இந்த சபையில் யாருமே நினைக்கல. என் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சவால் விட்டு சொல்லுதேன், இந்த எலுமிச்சங்கனிக்குள்ளே ஒரு தெய்வ சக்தியை ஜீவகாந்த அலைகள் மூலமாக நான் செலுத்தியிருக்கேன். அந்த ஜீவகாந்த சக்தி இவன் உடலுக்குள்ளே புகுந்து இவனுக்கு வலி வேதனையோடு ஏங்காமல் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை ஏங்க வைக்கும் இந்த கனி. சாப்பிட்றான், சாப்பிடு சாப்பிடு. ஹாய், இன்னையிலிருந்து சாப்பாடு எடுக்கும், ஜீரணமாகும், எல்லா உறுப்புகளும் உருப்படியாக இயங்கும். இந்தா செல்வ சிறப்போடு இருப்பேன். இந்தாப்பா, நல்லா இரு மகனே, ஆனந்தமாக கோயில் சாப்பாடை சாப்பிட்டு போ. என்னம்மா பிள்ளைங்க வாழ்க்கை? அப்படியா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. யாருடே உன் பேர்? என்ன பேருடே தம்பி? ஆ, மாதவன்னா யாருடைய பேருடா? மாதவா கோவிந்தா சீதாரி கேசவா நாராயணா. யாருடைய பேர் அது? கிருஷ்ணனுடைய பேர். கெட்டிக்காரன். காலில் வந்துட்டு வா. நாரணா ஹரிபூரணா. வந்து உட்காரலாம். அழுதுன்னா நான் சொல்கிறது உங்கள் ஆள் மனசில் ரெக்கார்ட் ஆகாது. அழுகையில் மட்டும்தான் இருக்கும் சிந்தனை, என் மேலே சிந்தனை இருக்காது. மனிதன் சிரிக்கும் போதும் அவனுடைய உள் மனசு திறந்துடும். மனம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லும் இல்லையா? சிரிக்கும்போது உள் மனசு திறந்துடும், தன்னை மீறி சிரிப்பான். அது ஒரு புனிதமானது. அழுகிற பொழுதும் உள் மனசு திறந்துடும், தன்னை மறந்து சபையை மறந்து அழுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நல்ல வார்த்தை சொல்லக்கூடாது, ஏன்னா துயரத்தோடு போய் இருக்காடாயிரும். புரியுதா? ஆனந்தமாக சிரித்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னால் அந்த மகிழ்ச்சியோடவே போய் இருக்காடாகும். அழுதுகிட்டு இருக்கும்போது சொன்னால் உள் மனசு திறக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அப்போ சொன்னால் துயரமாக போய் இருக்காடாகும். அதனால தான் என் சன்னிதானத்தில் நீ அழாத அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னை நீ கவனித்தாலே போதும், நீ நல்லா இருவ. கால் வந்துட்டு வா தம்பிங்க, வா. என்ன படிக்கிற இப்போ? என்ன படித்த நீ? எத்தனை பாயிண்ட்டு? கண்ணாடி எத்தனை பாயிண்ட்ரா போட்டிருக்கு? 2.5 2.1 உனக்கா கண்ணாடி வேறு யாருக்கும் வாங்கினதா? இல்லை, அவங்கள்ட்ட போய் கேட்ட பாரு. உட்கார். வா. இங்கே நடக்கிறது வேடிக்கை கிடையாது, ஞானத்தின் வாக்கு. அதை ரொம்ப சீரியஸாக சின்சியராக நினச்சி கவனித்து கொண்டால் உங்கள் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். நீ முதல்ல கண்ணாடியை கலத்திரு, உன் மனசை அடைக்கிரு, என்னையவே சிந்திச்சிரு, தியானம் பண்ணிக்கிட்டு சொல்கிறத காதால் மட்டும் வேங்கு, பாக்கி நான் பார்த்துக்கிடுறேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போகிற வழிக்கு முன்னாலேயே கடந்து ஒரு உயர்ந்த மரமும் ஒரு தெய்வமும் இருக்குது. அதிலிருந்து தாண்டி போனால் ஒரு பெருமாள் சார்ந்த ஒரு கோயில் இருக்குது. உங்கள் ஊர், உங்கள் வீடு, பிரதான சாலை, இவைகளெல்லாம் தாண்டி போனோன்னே பெருமாள் கோயில் இருக்கா? எனக்கு சங்கு சக்கரம் தெரிஞ்சுது, அதனால் நான் பெருமாள் கோயில்னு சொல்லிட்டேன். சங்கு சக்கரம் அங்கே இருக்கா? அந்த ஆசாத்தி கெட்டிக்காரிம்மா கால். சங்கு சக்கரம் தனுசு வாழ்தண்டு என்ற 5 ஆயுதமும் கொண்ட பெருமானே. சங்கு சக்கரம் தனுசு வாழு தண்டு 5 ஆயுதம் எம்பெருமான் நாராயணனுக்கு கையில் உண்டு. உண்மையா? அந்த சங்கு சக்கரம் தனுத்தை நான் ஏன் நினச்சேன்? இவனுடைய பேர் மாதவன். அது யாருடைய பேர்? பெருமாளுடைய பேர். இவனுடைய வாழ்க்கையில் செய்வன நடந்துச்சுன்னு சொன்னது அத்தனையும் பொய், அத்தனையும் பொய். யாரோ ஒரு மாயையை உங்களுக்கு உருவாக்கி உங்களை நம்ப வச்சுட்டான். ஆனால் உண்மையிலேயே இவனுக்கு அப்போ என்ன நடந்துச்சு? இவன் நைட்டில் உறங்க மாட்டான் ஒழுங்கா. ஓயாமல் அவன் சொன்னதையே சொல்லுவான், அவன் சொன்னதை நம்மளை சொல்ல வைப்பான், கேட்க வைப்பான். நம்ம சொல்லுறது அவன் மண்டையில் ஏறாது. இந்த மாதிரி உள்ள நிலைமையெல்லாம் இருக்குது. அதனால் இவன் மொழிக்கு மொழி, நேரத்துக்கு நேரம் மாற்றமான வார்த்தைகளெல்லாம் இவன் பேசுகிறதுனால
ஏதோ ஒரு பேய் ஒரு ஆவி இவன் உடம்புல இருக்கு அப்படின்னு ஒரு சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு ஒருத்தர் ரெக்கார்டு கொடுத்துருக்கான். அதில் தான் இவனுக்கு செய்வன இருக்குன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. பூர்வீகர்னு சொல்கிறான், இவனே சொல்கிறான். அவனே சொல்லுவான்.